குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை, தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 5:30 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:11 வரை. திருவாதிரை பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று காலை 6 வரை. வரியான் பின்பு பரிகம். கரணம் இன்று அதிகாலை 5:43 வரை. தைத்துலம் பின்பு மாலை 5:30 வரை. கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை. சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:11 வரை. அனுஷம் பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராமபிரானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். நவமி திதி ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய இந்த ஸ்லோகத்தை 3 முறை உச்சரித்தாலே ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்த பலன் முழுமையாக கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? உயர் பதவிகள் ஏற்க உகந்த நாள். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளை செய்ய நல்ல நாள். முக்கிய பிரமுகர்களை சந்திக்க உகந்த நாள். புதியதொரு ஆடைகளை அணிவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:22 முதல் 9:06 வரை மேஷ லக்னம். 9:07 முதல் 11:09 வரை ரிஷப லக்னம். 11:10 முதல் 1:20 வரை காலை மிதுன லக்னம். 1:21 முதல் 3:29 வரை கடக லக்னம். 3:30 முதல் 5:30 வரை சிம்ம லக்னம். 5:31 முதல் 7:35 வரை கன்னி லக்னம். 7:36 முதல் 9:40 வரை துலாம் லக்னம். 9:41 முதல் 11:52 வரை காலை விருச்சக லக்னம். 11:53 முதல் 1:59 வரை தனுசு லக்னம். 2 மணி முதல் பிற்பகல் 3:53 வரை மகர லக்னம். 3:54 முதல் 5:36 வரை மாலை கும்ப லக்னம். 5:37 முதல் 7:17 வரை இரவு மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த காயத்ரி மந்திரத்தை
27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பாராயணம் செய்ய தூப தீபங்கள் ஏற்றி வழிபட குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மேஷராசி அன்பர்களே, பணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நலம் சார்ந்த உபாதைகள் ஓரளவிற்கு கட்டுக்குள் வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பின் அவற்றை உடனுக்குடன் கவனிப்பது நல்லது. அலட்சியம் வேண்டாம். வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலக வேலைகளில் சில இடர்பாடுகள் வரதான் செய்யும். நீங்கள் வேலை செய்ய முடியாதபடிக்கு கூட சூழல்கள் வரலாம். அதையும் சமாளித்து நீங்கள் பயணிக்க வேண்டியது உங்களுடைய திறமை. பணம் சார்ந்த விஷயங்களில் பிறரிடத்தில் வாங்குவதோ நீங்கள் கொடுப்பதோ கூடாது. யாரையும் நம்பி அதிகமாக பொறுப்புகளை ஏற்காதீர்கள். வேலைபளு கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒரு மன நிறைவு என்பது காணப்படாது. குடும்ப விஷயங்களில் சிலரோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய பாக்கியமும் இருக்கிறது. செயல் வீரர்களாக இருப்பீர்கள். நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தன்னம்பிக்கை வேண்டும். விழிப்புணர்வாக இருங்கள். உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களும் அமையும். ஆக நல்ல வேகத்தோடு எதை செய்தால் நல்லதோ, எதை விவேகத்தோடு செய்தால் நல்லது என்பதை இரண்டையும் பிரித்து பார்த்து உணர வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சில முடிவுகள் எடுக்கக்கூடாது. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் மேலோட்டமாக பார்ப்பீர்களே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அடி ஆழ தன்மையோடு பார்க்க வேண்டும். ஆடு எப்படி நுனிப்புல் மேய்கிறதோ அதே போலத்தான் உங்களுடைய ராசிக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய எண்ணங்களும் திட்டங்களும் இருக்கும். ஆக மேஷராசி அன்பர்களே, இந்த குணம் என்பது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற குணம். இந்த குணத்தில் இருந்து மாறி அடி ஆழம் வரை சென்று ஆராய்வது நல்லது. அறியாத விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முற்பட வேண்டும். மாணவ மாணவிகள், தேர்வு காக்க முயற்சி எடுப்பவர்கள், படிக்கக்கூடியவர்கள், நல்லதொரு நினைவு திறன் ஞாபக சக்தி அதிகரிக்கும்படியாக நல்ல உணவினை எடுத்துக்கொள்வது நல்லது. தியானம் செய்யலாம். யோகாசன பயிற்சிகள் செய்வது, மூளைக்கு தகுந்தாற்போல் நல்ல வேலை கொடுப்பது. இயந்திர பணிகளில் இருப்பவர்கள் கவனமாக கையாளுங்கள். கூட்டாளிகளிடத்தில் பக்குவமாக பேசுவது நல்லது. தெரியாத விஷயங்களை தவிர்த்து தெரிந்ததை மட்டும் முன்னெடுத்து செல்லுங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. அருகம்புல் சாற்றி சிதறக்காய் உடைத்து 3 முறை தோப்புக்கரணம் இட்டு 1 முறை சுற்றி வலம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் எல்லா நலனும் வளமும் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும். தனித்துவமாக விளங்குவீர்கள். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் நடத்தக்கூடிய ஆற்றல் வெளிப்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல்ல நல்ல அனுபவங்கள் மேம்படும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கவனமாக இருங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை பிறக்கும். தைரியம் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகும். எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். இந்த நாள் உற்சாகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார். வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். கோல்சாரத்தினுடைய நகர்வுகளை வைத்து பார்க்கும் பொழுது மனநிலையில் இருந்த சின்ன சின்ன வருத்தங்கள் நீங்கும். உங்களை யாராவது ஒருவர் துன்பத்தை விளைவித்திருந்தால், உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தால், யாராவது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலோ அல்லது எதிராக செயல்பட்டிருந்தாலோ அந்த நபர்கள் விலகி போவார்கள். வருங்காலத்தினுடைய சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்கிற மனக்குழப்பத்திலேயே இருப்பீர்கள். வாழ்க்கையை நிலை நிறுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சுக்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற பக்குவம் என்பது தேவை. தடைப்பட்ட பண வரவுகள் வருவதற்கான சூழல்கள் அமையும். வாங்க முடியாத பொருட்களை கூட வாங்கி காட்டுவீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகளினுடைய போக்கு உங்களுக்கு சில நேரம் மகிழ்ச்சியை தரும். இருந்தாலும் கிடைத்த வேலை வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். போட்டி பொறாமைகள் உங்களை சுற்றி அதிகமாகவே இருக்கும். சக வியாபாரிகளிடத்தில் சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள். ஜான் ஏறினால் முழம் சறுக்கும். ரிஷபராசி அன்பர்கள், பொன் பொருள் ஆபரண சேர்க்கை மீதான கவனங்கள் அதிகம் தேவை. எதில் முதலீடு செய்கிறீர்கள் என்பதை ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். பயனற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை சுற்றி என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை மற்றவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை ஆராய்ந்து செய்வதே நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ராசியினுடைய 2வது வீட்டிலேயே, அதாவது குடும்பஸ்தானத்தில் குடும்பம், வருமானம், கல்வி இதை சார்ந்த பாவகத்தில் பேச்சு. செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் 2 கிரகங்களும் ஒன்றாக ஒரே இடத்தில் மிதுனத்தில் சஞ்சரிப்பதால் சில ஏற்ற இறக்கமான சூழல் இருந்து கொண்டே இருக்கும். சமாளிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டால் அமைதியாக இருந்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது.
உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. வெளி இடங்களுக்கு சென்று உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். எதில் இருந்தாலும் ஆதாயம் என்பது வேண்டும். ஆதாயத்தை கருதி நீங்கள் வேலைகளில் ஈடுபட்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சீக்கிரமாகவே உடல் நலம் பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினம் குரு பகவானை வணங்குங்கள். குருவருளே திருவருள். குரு வாழ்க, குவலையும் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த 4 வரி மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். பண வரவுக்கான வழி கிடைக்கும். குரு அருளை பெறுவீர்கள். எந்த விதமான ஆடம்பரமோ அலப்பறைகளோ இல்லாமல் இறை வழிபாடு செய்யும் பொழுது உண்மையான சக்தியை நீங்கள் உணர முடியும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். மன சஞ்சலங்கள் அகல்வதற்கான சூழல்கள் ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும். மன நிம்மதி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே மன அமைதியோடு தியானித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். சில விஷயங்களில் இந்த நாள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பிறருடைய குண நலன்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு அவசியம். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் ராசியிலேயே செவ்வாய் பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாழ்க்கையினுடைய போக்கு என்பது உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. மன சஞ்சலங்களாகவே காணக்கூடும். வியாபாரத்தினுடைய போக்கு உங்களால் கண்காணிக்கவே முடியாது, கணிக்கவும் முடியாது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே காணப்படும். புதியதொரு சமூக கண்ணோட்டம் தேவை. மக்களுடைய வருகையை அதிகப்படுத்த முயற்சி செய்வீர்கள். தன வசியம், ஜன வசியம் தேவை. ஆகர்ண சக்தி இருந்தால் மட்டுமே உங்களுடைய பொருள் வியாபாரம் சிறப்பாகவே அமையும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுங்கள். இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வையுங்கள். மனச்சோர்வுகள் ஏற்படலாம் மிதுன ராசி அன்பர்களே.
எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் பெறுவதற்கான சில முயற்சிகள் தேவை. நண்பர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய புரிதல் ஏற்படும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மனநிலையில் பய உணர்வுகள் காணப்படும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். உடல் அசதி, உடல் வலி போன்ற விஷயங்களை சந்திக்கக்கூடும். இன்றைய நாள் நீங்கள் சந்திர பகவானை வழிபடுவது சாலச் சிறந்தது. செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் 2 கிரகங்களும் ஒரே வீட்டில், உங்கள் வீட்டில். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிந்தனை போக்கில் தெளிவாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சுதந்திர தன்மையை கைவிடுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பிற மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை. தொழில் விஷயங்களை பற்றி பேசக்கூடியவர்கள் நல்ல நிபுணர்களை வைத்து சில கருத்துக்களை பெற்று அதன் பிறகு செய்யும் பொழுது தொழில் வளமையாகும். லாபங்கள் ஏறும். முன்னேற்றங்கள் பிறக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாகவே நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். புரிதல் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். அனுபவங்கள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்குங்கள். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பாராத வகையில் வாய்ப்புகள் வந்து சேரும். புதுமையான உத்தியோகத்தில் சேருவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையலாம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். கையெழுத்திடுவது, ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவது கூடாது. உங்களுக்கு எதிராக கூட ஒரு சிலர் இருக்கலாம். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை வழிபாடு மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானையும் போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 12வது வீடு மிதுனத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். கடகராசி அன்பர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை பார்த்து முதலீடுகள் செய்யலாம். வியாபாரத்தினுடைய போக்குப்படி பார்க்கும் பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் சூழ்நிலைகள் உண்டு. போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விறுவிறுப்பாகவே காணப்படலாம். அலுவலக வேலைகளில் உத்தியோகஸ்தர்களிடத்தில் நீங்கள் நிர்வாகியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. பொறுமை நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல சிறுக சிறுக நீங்கள் சேகரிக்கக்கூடிய பணமானது வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் சிலர்
பொறுப்புகளை நீங்கள் ஏற்பதாக இருந்தாலும், சிலரிடத்தில் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைப்பதாக இருந்தால் சிந்தித்து முடிவெடுங்கள். பிறருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டாம். விலை உயர்ந்த சில ஆடம்பரமான பொருட்களை வெளியிடங்களுக்கு கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. மன அமைப்புப்படி இந்த நாள் குழப்பங்களோடு தான் இருக்கக்கூடும். நினைப்பது வேறு, நடப்பது வேறு என்பது போல உங்களுடைய முடிவுகள் இருக்கும். சில நேரம் சலிப்பு தன்மையுடனே இருப்பீர்கள். மனம் தளராதீர்கள். எண்ணியதை நிறைவேற்ற பக்குவம் என்பது தேவைப்படலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கலந்து ஆலோசிப்பது நல்லது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் தலைமை அதிகாரிகளிடத்தில் சில முக்கியமான கோப்புகளை சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு பகவானை வணங்குவது விசேஷம். குரு பகவானுக்கு உண்டான தானியங்களை சமர்ப்பித்து பூஜைகள் வழிபாடு செய்து பிறருக்கு பிரசாதமாகவும் கொடுக்கலாம். முழு கொண்டை கடலை தான் குரு பகவானுக்கான தானியம். பொறுமையாக முன்னெடுத்து செல்லுங்கள். பதற்றம் வேண்டாம். பரபரப்பு இல்லாமல் ஆனந்தமாக முடிவெடுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. பூசம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவுகள் எடுக்காதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்திக்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மிகுந்த உத்வேகத்தை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையை முன்னெடுத்து கொண்டு செல்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். ராசியினுடைய லாபஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் வங்கி சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி நீங்கள் அறியலாம். எண்ணியது கைகூடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். லாபத்திலேயே இடம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலம் வரலாம்.
சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் மங்களகரமான நாள். எடுத்தோம் கழுத்தோம் என்று எந்த முடிவுகள் எடுக்க வேண்டாம். பிறருடைய கருத்துக்களை சேகரித்து பிறகு செய்வது நல்லது. பொறுமையும் நிதானமாக இருங்கள். சிம்மராசி அன்பர்களே, முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டாம். எண்ணியது கைகூடி வர இறை வழிபாடு செய்தால் நல்லது. முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். லாபகரமான நாளாகும். பூர்வீகத்தின் மூலமாக சில வீடு மனையின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். விவசாய பூமியை பராமரிக்கக்கூடியவர்களுக்கு, வேளாண்மையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் ஸ்ரீ சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில், அதாவது துலாம் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். உடல் நலம் மனநலம் சீராகவே இருக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். புதிதாக சில பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நல்லதொரு முன்னேற்றம். எதில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்க நினைக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த அறிவினை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு உதவி செய்வதற்கும் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடைகலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வளர்ச்சி அதிகரிக்கும் நாள். எண்ணிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். மௌனம் உங்களுக்கு அமைதியை தரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். வழிபாடு நல்லது. அனுகூலம் உண்டாக்கும். ஆனந்தமயமாக இருக்க முற்படுவீர்கள். மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேண்டி வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். சிவபெருமானுக்கு உகந்த நாளும் கூட. தொழில் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடும். எதை செய்தால் லாபம் கிடைக்கும் என்கிற எண்ணங்கள் அதிகமாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானையும் இந்த நாளுக்கான சிவசூரிய பகவானையும் வழிபாடு செய்யலாம். ஓம் நம சிவாய என மந்திரம் பல சிறப்புகளை பெற்றுத்தரும். சீக்கிரமாக தன வரவுகள் கிடைக்கும். ராசிக்கான நட்சத்திர பலன்கள். மனதில் தெளிவுகள் பிறக்கும். தெய்வீக அனுகிரகம் உண்டு. ஆற்றல் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடல் நலமும் மனநலமும் சீராகும். தனிப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செயல்களில் ஆர்வங்கள் பிறக்கும். எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் காலதாமதமாக நடக்கும். இருந்தாலும் நிறைவாக உங்களுக்கு திருப்தி ஏற்படும். ஆதாயம் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான சூழல்கள் அமையும். இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அகலும். கன்னிராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மனதில் நிறைவான விஷயத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நாள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் மிகச்சிறந்த நபராக போற்றப்படுவீர்கள். பாராட்டுகள் கிடைக்கும். திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரும்.
மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். தொழிலில் புதிய இயந்திரங்கள் வாங்குவீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது மாணவ மாணவிகளுக்கு நலம் நிறைந்த நாள். ஞாபக சக்தி அதிகரிக்கும். நன்றாக படிக்க வேண்டும் என்கிற உத்வேகம் எழும். புதிதாக வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். எதிர்பார்த்தபடி வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். உத்தியோகத்தில் மென்மேலும் பல சிறப்புகள் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ மகாதேவியை நமஹா. ஓம் ஸ்ரீ மகாகாளியை நமஹா. ஓம் ஸ்ரீ மகாசக்தியை நமஹா என்று தேவி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். தேவி மகாத்மியத்தை வீட்டில் கேட்பது விசேஷம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயர்ந்து கொண்டே வரும். மிகப்பெரிய ஒரு லட்சியவாதிகளாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்திருக்கும். சாதிக்கக்கூடிய திறன் வலுப்பெறும். சுபமும் லாபமும் உங்களுக்கு இரண்டும் சேர்ந்தே அமையும். நன்மைகள் அதிக அளவில் பார்க்கக்கூடிய நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல உதவிகள் சாதகமாகும். தடை தாமதங்கள் நீக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381162636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. துலாம் ராசி அன்பர்களே, இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல நிலைகளில் நன்மையை ஏற்படுத்தலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். ராசியிலேயே சுக்கிர பகவானும் 8ஆம் வீட்டில் 3ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் சஞ்சரிக்கிறார்.
பிறருடைய விஷயங்களை கண்காணித்து வருவது நல்லது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். அவசரம் வேண்டாம். யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சில பயணத்தின் மூலம் செலவுகள் உண்டாகும். தேவையை அதிகரித்துக் கொள்வீர்கள். நிதி நெருக்கடி உண்டாகலாம். கடந்த கால விஷயங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை எதையும் நியாயமாகவும் நம்பிக்கையாக செய்யக்கூடியவர்கள் நீங்கள். எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பணத்தை கொடுத்து பொறுப்பேற்க வேண்டாம். உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்வது நல்லது. பிறரை நம்பி ஏமாறாதீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வருவது நல்லது. செயல்களில் இருக்கக்கூடிய விகனங்கள் நீங்க வழிபாடு என்பது மிக அவசியம். தலைமை அதிகாரிகளிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து விலகி விடுங்கள். அமைதி காப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வீண் விவாதங்கள் கூடாது. கவனமாக இருப்பதே நல்லது. எதிர்பாராத வகையில் பண நெருக்கடிக்கு உள்ளாகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை அலைச்சல்கள் உண்டாக்கும். வீண் பேச்சுக்கள் கூடாது. மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பேச்சுக்களின் மூலமாக பிரச்சனைகள் வரும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருங்கள். வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் சந்திர பகவானை வழிபட்டால் மட்டுமே நிம்மதி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். வண்டி வாகன பயண நேரங்களில் நிதானம் தேவை. எதிலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள். உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகலாம். புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். எதையும் நேர்மையாக செய்து கொள்ளுங்கள். நியாயமாக நடப்பது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிக சிறப்பு. நவ கிரகங்களினுடைய கோள்களின் சஞ்சாரம் இன்றைய நாள் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருப்பதால் மன குழப்பங்கள் இருக்கும். தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிடுவீர்கள். பக்குவமாக பேசுவது என்பது தெரியாது.
நல்ல தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் தடுமாற்றம் ஏற்படும். அலுவலக விஷயங்களில் யாருக்கும் கருத்துக்களை கூறாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணித்து வருவதே நல்லது. குடும்ப விஷயத்திலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களில் மட்டுமே கவனிக்க வேண்டும். பிறருடைய செயல்களில் தலையிடுவது வேண்டாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டம் இருக்காது. குழப்பமாக இருப்பீர்கள். சில விஷயங்களை முன்னெடுத்து செல்லாதீர்கள். தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். முன்பின் தெரியாத நபர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். காரண காரியம் அறிந்து செயல்பட்டால் நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். மனதில் அமைதி குறைபாடு இருக்கும். வேலையில் தடுமாற்றங்கள் உண்டாகும். இழுபறியாகவே காணப்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரிதல் ஏற்படும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். பணத்தின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய சந்திர பகவானை வழிபட்டாலே போதும். நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அதிபதியான குரு பகவான் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லிணக்கம் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை மிக அழகாக பார்த்து செய்வீர்கள். பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் மிகுதியாகும். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுகூலமான செயல்கள் இருக்கும். அதே நேரத்தில் அனுபவமும் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களை பற்றிய புரிதல் ஏற்படும். ஆலோசனைகள் வழங்குவீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. எதையும் மேல் நோக்கி பார்ப்பீர்கள். நுட்பமான விஷயங்களை மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். கௌரவமான பேச்சுக்கள் சமூகத்தில் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை தரும். அன்பு நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் களைய முற்படுவீர்கள். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பும் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு அறிவு திறன் கூடும். சிந்தனை நன்றாக இருக்கும். உயர்கல்வி தொடர்பாக இருந்த சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் அகலும். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ பயணிப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். விசா தொடர்பான பிரச்சனைகள் தீரும்.
பாஸ்போர்ட்டுக்காக விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல விதமாக பாஸ்போர்ட் வந்து சேரும். கடல் கடந்து செல்லக்கூடியவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. நம்பிக்கை பிறக்கும், அனுகூலம் நிறைந்திருக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வர முயற்சி செய்வீர்கள், அனுபவங்கள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும், அன்பு நிறைந்த நாள். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள், ஆற்றல் பெருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 4ஆம் வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான விஷயங்களில் சில நேரம் செலவுகள் உண்டாக்கும். சுகஸ்தானத்தின் அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் பார்க்கும் பொழுது வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடும். மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு இருந்த சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமை உணர்வோடு இருப்பீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். எதை செய்தாலும் திருப்திகரமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இறை வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தினம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று இறை வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம். எதிர்பார்த்தபடி சில வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக சில முதலீடுகள் மேற்கொள்ளக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யோன்யம் ஏற்படும். நெருக்கமாக இருப்பீர்கள். உங்களை பிடிக்காமல் விலகி போனவர்கள் கூட மீண்டும் வந்து இணையலாம்.
தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் வந்து கிடைக்கும். அலுவலக விஷயங்களில் சில வேலைகளில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தினுடைய போக்கை கூர்ந்து கண்காணித்து வர வேண்டும். நட்டங்கள் தவிர்க்க நுணுக்கங்களை கையாளுங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ சக்தி உங்களை வழிநடத்தும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்வினை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். அனுபவம் ஏற்படும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தர். கருத்து வேறுபாடுகள் மறையும். மன ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எல்லோருடனும் பகிர்ந்து கொள்வீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் மன ஒற்றுமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய 9ஆம் வீடு துலாம் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வியாழக்கிழமை தினம் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நன்மைகள் மிகுதியாகும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். செயல்களில் ஆர்வமில்லாத ஒரு நிலை ஏற்படலாம். 5ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் இருக்கிறார்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். கவனமாக இருங்கள். சிக்கனத்தை கடைபிடியுங்கள். விவசாய வேலைகளில் ஆலோசனைகளை பெற்று செய்வது நல்லது. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு பராமரிப்பு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் கும்பராசி அன்பர்களே. வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் இருக்கும். சம்பாத்தியத்தை பெருக்குவதில் கவனமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தக்கூடிய ஆதாயம் ஏற்படும். பொன்பொருள் மீது எண்ணங்கள் மிகும். உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊதியம் கிடைக்கக்கூடும். அலுவலக விஷயங்களில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலை உயரும். குடும்ப வளம் பெருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க முயற்சிக்கு நிறைந்த நாள். ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருக்க வேண்டும். பணத்தினுடைய சம்பாத்தியத்தை கவனத்தில் கொண்டு செலவழியுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்திலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். குடும்பம் சார்பான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிறருடைய குணத்திற்கு தகுந்தாற்போல், போக்கிற்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். அவசரப்பட வேண்டாம். நிதான குணம் தேவை இந்த நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. குருவை நாடு என்பார்கள். குருவை போற்றுவது நல்லது. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. செயல்களில் வேகம் இருக்கும். மாணவர்களுக்கு படிக்க வேண்டும் என்கிற புரிதல் ஏற்படும். நல்லிணக்கம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 4ஆம் வீடு, வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த பாவகத்தில் வீட்டில் செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானும் இணைந்தே இருக்கிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. புதிதாக இடம், வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். கணினி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மேற்படிப்பு தொடரக்கூடியவர்கள் தாராளமாக தொடரலாம். படிப்பில் ஆராய்ச்சியில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் அகலும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வீக சக்தியின் மூலம் இந்த நாளை கடந்து விடுவீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். புதியதொரு வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மீனராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தை மிக அழகாக, நுட்பமாக,
நுணுக்கமாக உணர்ந்து செய்வீர்கள். அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். வரவுக்கு ஏற்றபடி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். செலவுகளினுடைய போக்கை உணர்ந்து செலவுகளை குறைத்துக் கொள்ள முற்படுங்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொண்டு லாபத்தை பெருக்க செய்வீர்கள். குடும்ப உறவுகள் உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் நல்லிணக்கம் ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கையெழுத்திடுவது மற்றும் ஒப்பந்தங்கள் போன்ற பேச்சுவார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்கும். சுப காரிய வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே நடக்கும். நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு சிறப்பு. எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. புதிய விஷயங்கள் எனும் பொழுது கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். தடைகள் குறையும், தாமதங்கள் நீங்கும், முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புரட்டாசி மாதம் வியாழக்கிழமை தினம் திருப்பதி ஏழுமலையானுடைய நேத்திர தரிசனம் செய்வது விசேஷம், அல்லது கண் திறக்கும் பெருமானுடைய தரிசனம் செய்வது விசேஷம். முன்னேற்றங்கள் ஏற்படும். வாழ்க்கையினுடைய நிலையில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறுவீர்கள். நம்பிக்கையும் ஆரோக்கியம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணப. ரிப்பீட். சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.